தென்காசி கடையநல்லூரில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். முழு தகவல்கள் என்ன ராமசுந்தரம்? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த துரைசாமிபுரத்தில் இன்று காலை 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதுல 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். இதுல 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இலத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்குல மொத்தம் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், மற்றவர்கள் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல், அதே போல அலட்சியமாக செயல்பட்டுதல், அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழந்தவர்களுடைய உடலும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக தென்காசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுடைய பிரேத பரிசோதனையும் தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினமும் அவர்களது உடலை கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த 2 ஓட்டுநர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.